விஜய் சார் வந்து அவரோட ஒரு பெரிய ஃபேன் கிளப் இருக்கவுமே சரி நம்மளோட தமிழ்நாடு அரசியல் அப்படின்னாலே வந்துட்டு ஆக்ட்ரஸ் அதர் ரீதியாக ஏதோ சினிமா சைடில் இருக்கவங்களா அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு இது கொடுத்துருக்கோம். அரசியல் பாடங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்து அது ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்லுவாங்க ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. இப்போ அந்த வரப்பிரசாதம் வந்து விஜய் சாருக்கு 2026 கிடைக்குமானா அவங்க அதை டேஸ்ட் பண்ணலாம். கூட்டாக சேர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சால் கட்டாயமாக வந்து 2026 அவர் ஒரு நல்ல இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. விஜய் சாரோட ஜாதகத்தில் தன்னோட அம்மாவுக்கு ஒரு பெருமையை சேர்க்கணும், மனைவியோட தன்னோட ஜாதக ரீதியாக வந்துட்டு மனைவியோட ஜாதகத்தில் வந்து கணவரோட அமைப்புகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுமே கட்டாயமாக நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டிவ் ஏஜெண்ட்டாக எடுத்துப்போங்க. இந்த ஒரு கூட்டத்தையும் ஒரு மாநாடு அப்படிங்கிற மாதிரியான சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து யாராலுமே செய்ய முடியலை. பட் இவர் ஃபஸ்ட் டைமே அதை வந்து நல்லா சக்ஸஸ் பண்ணிட்டாருங்க. அவருக்கு அமைப்புகள் இருக்குது. பட் அந்த அமைப்புகள் அவரை கொண்டு போய் அந்த ஒரு முதலமைச்சருங்க அந்த சீட்டில் உட்கார வைக்குமா இந்த 2026 அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டெப்பின் பண்ணலாம். மாநாடு அனுப்புகிற டேட்டு அவர் வந்து சக்ஸஸாக அவருக்கு வந்து வரக்கூடிய படங்கள் ஆகட்டும், முன்னேற்றங்கள், இது எல்லாமே நான் எண்களின் அடிப்படையில் மட்டும் அவருக்கு நான் வந்து எடுத்து சொன்னேன். இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரியான ஒரு கோஆர்டினேஷன்ஸ் இதுக்கும் அதுக்கும் அந்த கனெக்டிவிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் வந்து ஜாதக அமைப்பில் அவரோட ஜாதகத்தின் நம்ம முழுக்க நேரம் எனக்கு வந்து ஒரு டைமோ இதுவோ நிறைய இப்போ கூகுளில் போட்டு விக்கிபீடியாலாம் போடுறாங்க. பட் அது வந்து ஆக்சுவலான டைம் கிடையாது, அவருக்கு அந்த நேரங்கள் கிடையாது. விஜய் சார் வந்துட்டு ஒரு கிறிஸ்துவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு. பாரதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹிந்துயிசம் நிறையா விஷயத்தை வந்து சொல்லுதே தவிர நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கு. அப்படிங்கும்போது பாரதம் அப்படின்னாலே வந்து ஹிந்துயிசத்துக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அப்படியும் பார்த்துடுறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துடுறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த 3 மதங்கள், ஏன்னா ஆஸ்ட்ராலஜியுமே நாட் ரிலீஜியஸில். இப்போ அவரை கிறிஸ்டினாக இருக்கனால ஒரு ஜாதகத்தை நம்மளால் படிக்க முடியாதுன்னு கிடையாது. குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் பிளாட் இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஸ்பை கப்ஸ் குருவாஞ்சேரியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. ஆஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும்ல. ஸோ இவங்க முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நான் ஸ்பெசிஃபிக்காக என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா, பாலிடிக்ஸ். ஸோ 2026 யார் வந்து அடுத்து சிஎம்மாக வருவாங்க? ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் நிறைய வந்துடும். விஜய் வர புதுசாக வந்திருக்காரு, விஜய்க்கு ஓட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற நிறைய டவுட்ஸ் இருக்கும்ல. ஸோ ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இந்த பாலிடிக்ஸில் விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் வருகை அப்படிங்கிறது? இப்போ வந்து கடைசியாக நம்ம மாநாடு நடந்தது. மாநாடு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் நிறைய இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நிறைய நான் பேசியிருக்கேன். ஆமாம். ஸோ இப்போ 2026 வர்றது வந்து யாருக்கு சாதகம் அப்படிங்கிறத விட இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு நம்ம அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி வந்து ஜெனட்டிக்காகவே டிஎம்கே அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கான அந்த ஒரு என்ன சொல்லுதுன்னா லைக் ஒரு மைண்ட் செட் மாதிரி ஒரு பீப்புளுக்கு இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ அதுக்கான ஒரு காம்படிஷன் இனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைய வந்துச்சு. சரி, டிஎம்கேக்கு மாறாக நிறைய கட்சிகள் இருந்தது. ஸோ அவங்களும் ஓரளவுக்கு பிளேஸ்மெண்ட்லாம் இருந்தாங்க. பட் இப்போ வந்து அந்த அளவுக்கு நம்ம ரீச் ஆகுற அவங்க வந்து காம்படிட்டராக நிற்கிற அளவுக்கு வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜில் யாருக்கும் இல்லை. ஆனால் இப்போ வந்து விஜய் சார் வந்து அவரோட ஒரு பெரிய ஃபேன் கிளப் இருக்கவுமே சரி நம்மளோட தமிழ்நாடு அரசியல் அப்படின்னாலே வந்துட்டு ஆக்ட்ரஸ் அதர் ரீதியாக ஏதோ சினிமா சைடில் இருக்கவங்களா அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு இது கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஒரு வகையில் வந்து இப்போ விஜய் சாரை வந்து நிறைய பேர் வெல்கம் பண்ணியிருக்காங்க. பட் ஆஸ் வந்து ஒரு ஆக்டராக ஒரு ஹீரோவாக அவர் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய அச்சீவர், நல்ல ஒரு இதுதான். அரசியல் பாடங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்து அது ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்லுவாங்க ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. இப்போ அந்த வரப்பிரசாதம் வந்து விஜய் சாருக்கு 2026 கிடைக்குமானா அவங்க அதை டேஸ்ட் பண்ணலாம். அந்த வரக்கூடிய எலெக்ஷனில் வந்து அவங்க கட்டாயமாக டேஸ்ட் பண்ணலாங்க. ஓட்டுகள் பிரியறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. நான் வந்து போன இதுலேயும் சொன்னேன். அதாவது என்னென்னா கொள்கைகள் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள் நிறைய இருக்கிறாங்க. கொள்கை அவங்களுக்கு நிறைய ஒரே மாதிரி கொள்கைகள் இருக்கக்கூடிய கட்சிகள் தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து கூட்டாக சேர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சால் கட்டாயமாக வந்து 2026 அவர் ஒரு நல்ல இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நீங்கள் என்ன எடுத்த உடனே வந்து சிஎம் அப்படிங்கிற மாதிரி அந்த கொஸ்டின் கேட்டிங்க. ஹி கேன் நியர் தி பிளேஸ்மெண்ட்டுங்க. பட் 2026 வந்துட்டு அதை ஊர்ஜிதம் பண்ணலாமா, ஸ்ட்ராங் ஆகுமா அப்படிங்கிற அந்த இது வந்து நம்ம இப்போ கடைசியில் ட்ரம்ப்போடது கூட சொல்லியிருந்தேன் நான். அதை வந்து நான் கண்டிப்பாக அவர் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. 2026 அரசியல் களத்தில் வந்து விஜய் சார் வந்து ஓட்டுகள் பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது.
டிஎம்கேவை வந்து நம்ம பீட் பண்ணுமா அப்படிங்கிறது வந்து 2026 கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்கு. ஓகே. இல்ல நான் எப்படி கேட்டேன்னா, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்றாங்க. ஒருவேளை விஜய் வரல அப்படின்னா, அது ஏடிஎம்கேக்கு தான் போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது விஜயோடது ஓட் ஸ்பிளிட்டிங்க்கு மேபி ரீசனா இருக்குமா அப்படின்னு இருக்கு. அண்ட் எடுத்த உடனே சிஎம்மா வருவாராங்கிறது நமக்கு தெரியாது. மேபி அப்போசிஷன் பார்ட்டியா வரலாம். அந்த மாதிரியான சான்சஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். கண்டிப்பா அப்போசிஷன் Okay. பார்ட்டியா வரதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ஓகே, ஓகே. ஸோ நீங்க வந்து கூட்டா வேலை செய்யணும்னு சொன்னீங்க. அதை கூட்டணின்னு எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கலாங்க. ஏன்னா வந்து அதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வரக்கூடிய வகையில வந்துட்டு ஆஸ்ட்ராலஜிக்கல் ரிகார்டிங் நான் பேஸ் பண்ணி பார்க்கும்போது விஜய் சாரோட நிறைய கட்சிகள் கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஓகே, ஓகே. ஸோ அப்போ நம்ம ஒவ்வொரு பார்ட்டியோடைய லீடர்ஸ் பற்றியும் பார்த்துடலாம்னு நினைக்கிறேன் இப்போது. ஸோ முதலமைச்சர் அவர்கள் ஏன்னா ஒரு 3 இயர்ஸாக இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் முதலமைச்சராகி ஒரு 3 இயர்ஸாக ஒரு ஆட்சியை செஞ்சுருக்காங்க. இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் டிஎம்கேவுடைய கவர்மெண்ட் அடுத்த 2 இயர்ஸ் 2026 வரைக்கும்? லைக் 2026 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைக் சிஎம்மாக தான் வந்துட்டு அவர் ஸ்டாலின் சாரை வந்து நம்ம சிஎம்மாக இப்போ தான் பார்க்குறோம். பட் என்னன்னா அரசியல் வாழ்க்கைக்குள்ளே அவர் ரொம்ப வருஷமாக இருந்து ரொம்ப வருஷமாக நிறைய சாதனைகள் அந்த சைடில் செஞ்சுருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ அவருக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஸ் இருக்குது. பதவிகள் அப்படிங்கிறது வித்தியாசங்க. உங்களுக்கான அனுபவம் அப்படிங்கிறது வித்தியாசம். இப்போ வந்துட்டு அவங்களோட கட்சிகளே பார்த்தீங்கன்னா நிறைய மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க. ஸோ வந்து ஒரு ஏஜ் வந்து உங்களுக்கு ஒரு அரசியலை வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் வந்து டிசைட் பண்ணுறது கிடையாதுங்க. ரைட்டுங்களா? ஸோ அவருக்கான இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீ அப்கமிங் வரக்கூடிய 2026 வந்து டிஎம்கே சைட்லேருந்தே வந்து நிறைய பாசிட்டிவான மாற்றங்களை தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா வந்து இப்போ துணை முதலமைச்சர்னு சொல்லிட்டு அவரோட சன்னையே நம்ம அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. ஸோ அவங்களுக்கும் நிறைய பிளான்ஸ் எல்லாம் இருக்குது பண்ணுறதுக்கான விஷயங்கள், மக்களுக்கு பண்ணுறதுக்கான விஷயங்கள் நிறைய பிளான்ஸ் இருக்குங்க. ஸோ வந்து ஒரு 2026 வந்து ஒரு டஃப் டைமாக கூட இருக்கலாம். ஒரு டஃப் டைமாக இருக்கலாம். அப்போசிஷன் பார்ட்டியாக வந்துட்டு ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் வந்து டிஎம்கேவை வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி ஒரு கட்சிகள் வரத்துக்கானது வந்து 2026 கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். விஜய் அவர்கள் இந்த பக்கம் இருக்காரு அப்படின்னும் போது அண்ட் ஆப்வியஸா இந்த பக்கம் டெபுட்டி சிஎம்மா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நியமிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்க வாய்ப்பு இருக்கா? அதுதான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அஸ்ட்ராலஜி வைஸ் பார்க்கும்போது அந்த ஃபேஸ் ஆஃப் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் 2 பேர்ட்டையும் இருக்கா? எஸ்ங்க. ஆஸ்ட்ராலஜிக்கலாக கட்டாயமாக பார்க்கலாம். அதில் வந்து உதயநிதி சாரோட சார்ட்டுமே வந்துட்டு அரசியல் வாழ்க்கைக்குள்ளே வரத்துக்கும் அதில் ஜெயிக்கிறதுக்குமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ரைட்டுங்களா? நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நடிகராக மட்டும் பார்க்காம ஒரு நடிகனா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதில் ஒரு கம்பேரிசன் நம்ம வந்து கொண்டு வர முடியாது. பட் என்னன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஜெனட்டிக் பிளட்டு இந்த அரசியல் ரத்தம் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த ஃபேமிலி வகையில் அவங்களுக்கு இருக்கிறனால அதுக்கான அந்த பின்னணிகளில் நிறைய ஐடியாஸ் ஆகட்டும் உங்களுக்கு பெருந்தலைவர்களாக இன்னும் இருக்கும்போது உங்களுக்கு கட்டாயமாக இந்த 2026 வந்துட்டு 2 பேர் எதிர நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நல்ல டஃப் காம்படிஷன் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த பெயருக்காக இங்கே அப்படிங்கிறத விட திராவிடம் திமுக அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டுக்காக கை ஓகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஓகே. ஸோ விஜயோட கூட்டணிக்கு வாய்ப்பு அப்படின்னு சொன்னீங்க. அது யாரோட அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? இல்லை அதுக்கு வந்து எடுத்த உடனே ஓட்டுகள் வந்து ஆன்டி டிஎம்கேங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கங்க. இது நான் சொல்லவே வேண்டாம், எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா நம்மளோட தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் டிஎம்கேக்கு நம்மளுக்கு ஆப்போசிட்டும் போது ஏடிஎம்கே தான். அதனால வந்துட்டு அவங்க கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. விஜய் அவர்களுடைய மாநாட்டுக்கு முன்னாடி மாநாட்டுக்கு பின்னாடி அப்படின்ட்டு பார்த்தோம்னா சீமான் அவர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது இருந்துச்சு. அப்போ சீமானுடைய கூட்டணி போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க. அது நடுவில் வந்து நிறைய கொஞ்சம் இந்த மாநாடுக்கு முன்னாடி வந்து அப்படிதான் ஒரு பிலீஃபுமே இருந்தது. அரசியல்வாதிகள் பேசுகிறதும் இல்லை வந்து நடிகர்கள் பேசுகிறதும் ஜோதிடர்கள் இவங்க அதை பற்றி பேசுகிறதுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி என்ன ட்ரெண்டிங்கும் இந்த ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி பேசுகிறாங்க. இந்த ஒரு அமைப்புகள் இந்த கூட்டணி அப்படிங்கிறது வந்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு ஆப்போசிட்டாக பேசுகிற மாதிரி இருந்தால் கூட விஜய் சாரோட வந்து 2-3 கட்சிகள் இணையறதுக்கான வாய்ப்புகள் உறுதியாக இருக்குங்க. இது எது ரிகார்டிங்னா அரசியலோட சப்ஜெக்டை பேஸ் பண்ணி இப்போ நடக்கக்கூடிய சினாரியோ பேஸ் பண்ணி கிடையாது. அவரோட கட்டமைப்புகள் நேரமைப்புகளை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. அவருக்கான ஆதரவு தெரிவிக்கிறதுக்கான கட்சிகள் ரெடியாக இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்ம நிறைய ஆஸ்ட்ராலஜிஸ்ட் முன்னாடி பேசும்போது கூட ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க பெண்கள் வந்து அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக துணையாக இருப்பாங்க. அவர் லைஃப்பில் இருக்க பெண்கள் குறிப்பாக அவங்களுடைய அம்மாவாக இருக்கட்டும் இந்த மாதிரியானவங்க. இப்போ சிஎம் அவர்களுக்கே அவங்களுடைய மனைவி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பவர்ஃபுல்லான பர்சன். அவங்களுடைய அந்த ஒரு ஸ்டார் தான் இன்னைக்கு சிஎம்க்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு அவரை ஷைன் பண்ணுறதுக்கு பாலிடிக்ஸில் அப்படின்ட்டு விஜய் அவர்களுக்கும் அந்த மாதிரி அவங்க அம்மாவுடைய அந்த பவர்ஃபுல் ஸ்டார் தான் இவர் ஷைன் பண்ணுறதுக்கு பொலிட்டிக்கலில் ஹெல்ப் பண்ணுன்றாங்க. அது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? கண்டிப்பாங்க. ஏன்னா வந்து பொலிட்டிக்கல் லைஃப் அப்படிங்கிறத விடுங்க அவங்களோட பேஸ் அடித்தட்டு அவங்களுக்கு எதில் இருந்து வராங்க அப்படிங்கிறது முக்கியங்க. பொதுவாகவே சினிமா அப்படின்னாலே வந்து
சுக்கிரனோட ஆதிக்கம், அதாவது வந்து வீனஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கிரகத்தோட ஆதிக்கம் இல்லாமல் சினிமாக்குள்ளே வரவே முடியாது உங்களுக்கு, ரைட்டுங்களா? அவர் சினிமாக்குள்ளே வந்து இந்த அளவுக்கு நல்ல ஒரு சக்ஸஸாக ஒரு இடத்துக்கு வந்ததுன்னா கட்டாயமாக அந்த கிரகத்தோட உங்களுக்கு வலிமைகள் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல அம்மா பெண்கள் அப்படிங்கிற கான்செப்ட் நீங்கள் சுக்கிரன் அப்படிங்கிறது எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி மனைவி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் வந்து சுக்கிரன் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம். மனைவிக்கான நேரங்களும் சிறப்பாக இருக்குது. விஜய் சார் ஒய்ஃபுக்கான நேரங்களும் சிறப்பாக இருக்குது. அம்மாவோட ஜாதகத்தில் குழந்தைக்கான அமைப்புகள் நல்லா இருக்குமே, இவர் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அப்போ என்ன, இப்போ அம்மாவோட ஜாதகம் தன்னோட குழந்தைக்கு பேசுமா அப்படின்னாலும் இப்போ இவங்க இன்னாரோட அம்மான்னு சொல்கிறதுக்கான ஒரு இடத்துல இருக்கும்போது இங்கே யாரோட ஜாதகம் அதிகமாக பேசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த குழந்தையா இருக்கக்கூடிய ஜாதகம் தான். இப்போ விஜய் சாரோட ஜாதகத்தில் தன்னோட அம்மாவுக்கு ஒரு பெருமையை சேர்க்கணும், மனைவியோட தன்னோட ஜாதக ரீதியாக வந்துட்டு மனைவியோட ஜாதகத்தில் வந்து கணவரோட அமைப்புகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுமே கட்டாயமாக நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டிவ் ஏஜென்ட்டாக எடுத்துப்போங்க. ஏன்னா ஒரு ஜாதகம், ஒரு சார்ட் அப்படின்னு எடுத்திங்க அப்படின்னா நம்மளோட சுய ஜாதகம் நம்மளுக்கு எவ்வளோ அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% வச்சுக்கலாங்க. சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் தன்னோட குழந்தை இப்போ வந்து அவரோட பையனோட ஜாதகத்தில் தந்தைக்கான ஒரு அமைப்புகள் பெருமையாக இருக்கலாம், சூப்பராக இருக்கலாங்க. அதை பேஸ் பண்ணியுமே வரலாம். இப்போதைக்கு அவருக்கு போகக்கூடிய வந்து தசா காலங்கள் சுக்கிரனை நோக்கி போகுது. அதனால வந்து அவருக்கு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் அப்படிங்கிறது இருக்குது, ஈவன் அரசியல் வாழ்க்கையிலுமே. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறது அது சஸ்டெயின் ஆகிட்டே இருக்குமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். கண்டிப்பாங்க, கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வந்து இவரோட ஜாதக அமைப்பில் வந்து இப்போ விஜய் சாரோட ஜாதக அமைப்போ எனக்கான அந்த ஒரு நேரம் காலங்களோ எனக்கு எதுவுமே தெரியாது. நான் வந்து அவரோட பிறந்த நாளை வச்சு அந்த ஒரு நியூமராலஜிக்கல் டைம் பீரியடை வச்சு தான் நான் வந்து லாஸ்ட் டைம் சொல்லும்போதும் நான் அதுதான் சொன்னேன். ஏன்னா என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, மாநாடு எந்தளவுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே எண்களின் அடிப்படையில் மட்டுமே நான் சொன்னேன். அதே எண்களின் அடிப்படையில் தான் அவருக்கு வரக்கூடிய ஒரு 5 ஆண்டு காலங்கள் ரொம்பவே சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது உங்களுக்கு. நம்ம நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே போய் அவர் வந்து ஆட்சியை பிடிச்சி மேலே உட்காந்தோன்னே, நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய விஷயமே பெருசுங்க. நம்ம வந்து அப்போசிஷன் பார்ட்டியே உட்காரதே பெரிய ஒரு விஷயம் தான் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். நீங்கள் மற்ற ஸ்டேட்லலாம் கிடையாதுங்க. ஒரு இடத்துல இருந்து அவர் வந்து ஒரு நடிகராக இருந்து அரசியல் பின்பலம் அப்படிங்கிறது வந்து அவருக்கான யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க. நல்ல ஃபேன் கிளப் வச்சுருக்காரு, அது பிரச்சனை இல்லைன்னா அரசியல் வாழ்க்கையில் அவருக்கு என்ன வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியல. இப்போ திடீர்னு அவர் வந்து விஜய் சார் உள்ளே வராருங்கிறது நம்ம கொண்டு வந்தாச்சுங்க. ஏன்னா நடுவிலே வந்து ரஜினி அவர் உள்ளே வரனாங்க, அப்புறம் வந்து கமல்ஹாசன் வந்துட்டு போனார். அவங்களும் பெரிய நடிகர் ஜாம்பவான்க தான். ஏன் அவங்களுக்கும் ஒரு பெரிய ஃபேன் கிளப் இருக்குது. இந்த ஒரு கூட்டத்தையும் ஒரு மாநாடு அப்படிங்கிற மாதிரியான சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து யாராலுமே செய்ய முடியலை. பட் இவர் ஃபஸ்ட் டைமே அதை வந்து நல்லா சக்ஸஸ் பண்ணிட்டாருங்க. அவருக்கு அமைப்புகள் இருக்குது, பட் அந்த அமைப்புகள் அவரை கொண்டு போய் அந்த ஒரு முதலமைச்சருங்க அந்த சீட்டில் உட்கார வைக்குமா இந்த 2026 அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டெப்பின் பண்ணலாம். அதை வந்து நம்ம ஊர்ஜிதமாக பண்ணலாங்க, ஸ்டெப்பின் பண்ணலாங்க. ஓட்டுகள் அவர் வந்து வாங்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் போகலாம். அதுக்கான நேரம் காலம் அவருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த டைமில் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு ஜாக் பாட்டே நான் வந்து அப்போசிஷன் பாட்டை நிற்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஸ்பிரிச்சுவல் பற்றியும் நீங்கள் பேசுகிறீங்களே, ஸோ ஸ்பிரிச்சுவல் சார்ந்த விஷயங்களை இந்த மாதிரி பொலிட்டிஷியன்ஸோ இல்லை அவங்களோட ஃபேமிலியை சார்ந்தவங்க கடைப்பிடிக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ரேட் கொடுக்கும்? கண்டிப்பாங்க. இப்போது நம்ம வந்து ஜென்ரலாக நீங்கள் எல்லா சேனல் எல்லா பக்கம் எடுத்து பார்த்தாலுமே திராவிடம் அப்படின்னு டிராவிடியன்ஸ் அப்படின்னாலே அவங்க வந்து முழுக்க கடவுளை கும்பிடாத ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து விதைச்சிட்டாங்க விதைய, ரைட்டுங்களா? ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் வந்து அண்ணா ஆகட்டும், உங்களுக்கு வந்து இவங்க பெரியார் ஆகட்டும், இவங்க எல்லாமே அவங்களுக்கான ஒரு கொள்கைகள் இருந்துச்சுங்க. இப்போ இந்த கொள்கை அப்படிங்கிறத நம்ம கடவுள்னு பார்க்குறோம். இப்போ எனக்கு கொள்கை என்னோட பிரின்சிபல் என்ன, உங்களுக்கான ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்கும், எனக்கு ஒரு பிரின்சிபல் இருக்குங்க. அந்த பிரின்சிபலை வந்து நீங்கள் கடவுளாக பாருங்கள். அப்போ நம்மளை விட ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் அப்படிங்கிறது இருக்குது. நம்மளை யாரோ அதை நீங்கள் கிரகங்களாக கூட பாருங்கள். நீங்கள் வந்து ஏன் பிள்ளையார் முருகர்னு சொல்லிட்டு நீங்களாக டைவர்சிஃபிகேஷன் பண்ணிக்கிறீங்க இல்லைங்களா? நீங்கள் வந்து உங்களோட பிரின்சிபல் கொள்கைகளை பாருங்கள். அப்படியே பார்த்தா கூட திராவிட கொள்கைகள்ன்ட்டு இருக்குங்க. அவங்களுக்கு வந்து என்னென்னா கடவுள் அப்படிங்கிற விஷயத்துக்கு உருவம் கொடுக்கல, பட் அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை பிலீவ் பண்ணுறாங்க. இப்போ அவங்களோட வீட்டில் வந்து இப்போது நம்ம சிஎம் சாரே இருக்கார் அப்படின்னா நிறைய சேனலில் வந்துட்டு அவங்க துர்கா சிஎம் அவங்களோட மனைவியோட இதில் வந்து சேனலில் நிறைய பேர் அவங்க சாமி கும்பிட்ற மாதிரியான ஏதோ அவங்களோட பூஜா ரூம் இப்படி இருக்குது அப்படின்லாம் காட்டுறாங்க, ரைட்டுங்களா? இப்போ இது வந்து அவங்க பேசும்போது இந்த கொள்கைக்கு மாறான விஷயங்கள் தான். அப்போ எப்படி வந்து ஒரு வீட்டில் மாறுபட்ட கொள்கையோட அவங்க வந்து கடவுளை கும்பிட்றாங்க, நீங்கள் ஆனால் கடவுளுக்கு எதிர்னு உங்களோட கட்சி சொல்லுது அப்படிங்கிற கேள்விகள், இந்த கேள்விகள் வெளில நிறைய கமெண்ட்ஸ் வருதுங்க, ரைட்டுங்களா? ஆனால் என்ன ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கான நம்பிக்கையை யாரும் சதிக்கக்கூடாது. இப்போ எனக்கான ஒரு நம்பிக்கை இருக்குது, ரைட்டுங்களா? இப்போ வந்து ஸ்டாலின் சார் அவங்களுக்கான ஒரு நம்பிக்கை இருக்குது, அவங்க மனைவிக்கான ஒரு நம்பிக்கை இருக்குது, அவங்க குழந்தைங்களுக்கான ஒரு நம்பிக்கை இருக்குது.
அந்த நம்பிக்கை அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீங்கள் கடவுளாக பாருங்கள். நீங்கள் கடவுளுக்கு உருவம் கொடுக்கறது, கடவுளுக்கு வந்து அதுக்கான ஒரு ஸ்தலத்தை நம்ம வந்து அமைக்கிறது, இது வந்து கட்டாயம் கிடையாது. யார் மேலேயும் திணிக்கக்கூடிய விஷயம் இல்லை. நான் அது ஒரு நம்பிக்கையாக பார்க்குறேன். எனக்கு அந்த ஸ்பிரிச்சுவலுங்கிற டேர்ம் வந்து கடவுள் அப்படிங்கிறது கிடையாதுங்க. உங்களோட நம்பிக்கை, உங்களோட ஆன்மீக நம்பிக்கை அவ்வளோதான். அந்த சிந்தனைகள் என்னை விட நம்மளுக்கு மேலே வந்து ஒரு பவர் இருக்குது. அந்த பவரை நான் வந்து பார்த்தீங்கன்னா உருவேற்றிக்கிறேன். நான் அந்த ஒரு உருவமாக அதை பார்க்குறேன். அதை நான் வணங்குறேன் அப்படிங்கிறது தான். ஏன்னா நான் பொதுவாகவே வந்து இந்த ஆஸ்ட்ராலஜர்ஸ் அப்படின்னாலே வந்து இந்த கடவுள் இந்த சாமிகள் கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரம் சொல்லுவோம். நான் எனக்கான கிளையன்ஸ் கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, கிரக நம்பிக்கை உடையது. இந்த கிரகத்தை சார்ந்த விஷயங்கள் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹிந்து மித்தாலஜி சொல்லுதுங்க. ஹிந்துயிசம் அப்படி சொல்லுது. அந்த மாதிரி கொள்கைகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுது. என்னோட மோட்டிவேஷன், நான் வந்து மோட்டிவேட் பண்ணுறதுலையோ, நான் பர்சீவ் பண்ணி ஆட்களை பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேலே ஒரு சக்திகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொன்னால்தான் அவங்க அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ளே இருப்பாங்க. நான் எந்த கண்ட்ரோலுமே இல்லை, உனக்கு ஒரு பிரின்சிபலே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழலாம், எப்படினாலும் வாழலாம் இல்லைங்களா? அந்த பிரின்சிபல் கோட்பாடுகளுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடவுளை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ரைட்டுங்களா? அந்த வகையில் வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது வந்து நாட் நெசசரிலி இந்த கடவுளை தான் கும்பிடணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கான நம்பிக்கை என்னவோ அதுவே கடவுள். அண்ட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விமர்சனங்கள் நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். எப்படின்னா, இவர் வந்து கடவுள் மறுப்பு அப்படின்றாரு, இந்துக்களுக்கு எதிராக செயல்படுறாரு முதலமைச்சர். ஆனால் அவருடைய மனைவி செய்த பிரார்த்தனைகள் தான் இன்னைக்கு அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்திருக்கு. அதை முதல்வர் புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ பிரார்த்தனைகள் நிஜமாவே கைகூடும். அதை நம்ம டிவோஷனலாக கடவுள்களோட கனெக்ட் பண்ணிக்கலாமா, இல்லை ஸ்பிரிச்சுவலாக கிரகங்களோட கனெக்ட் பண்ணிக்கலாமா? கட்டாயமாங்க. இது வந்து என்னன்னாங்க, அதாவது என்னன்னா ஒவ்வொரு பார்வைகள் கொண்டு தான் இருக்கு. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ஒரு ஜாதக அமைப்புல இப்போ அவருக்கு வந்து இந்த இறை நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. யாருக்கு? நம்ம சிஎம் சாருக்கு வந்து இறை நம்பிக்கை கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அவங்களோட கொள்கைகள் அதை வச்சியே போகல. அவங்களோட கட்சி கொள்கைகள், நான் வந்து கடவுள்னு போயிட்டு நான் வேலையே செய்யாம இருந்தா நான் எப்படி அச்சீவ் பண்ணுங்கன்னு அந்த டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். கட்டாயமா அந்த வகையில் இப்போ வந்து என்னன்னா, அவங்க வந்து இப்போ அவங்களோட மிஸ்ஸஸ், அதாவது அவங்க ஒய்ஃப் வந்து அதில் இன்வால்வாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்கள தடுக்காமல் இருக்காங்க இல்லைங்களா? அது ஒரு நல்ல சப்ஜெக்ட்டுங்க, ஒரு நல்ல விஷயம். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கட்ட அமைப்புகளில் கடவுளுக்கு எதிரான கொள்கைகள் இருக்கக்கூடிய கிரகங்கள் வலுவாக இருக்குங்க. முதல்ல இது நிறையா பேர்த்துக்கான ஒரு விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோசிக்கக்கூடியது வந்து அவங்க வந்து கடவுள் மறுப்பு, அவங்களுக்கு வந்து பழிக்கிறாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய வருது. பட் ஆக்சுவலாக கான்செப்ட் அதுவே கிடையாதுங்க. ஜாதக அமைப்பில் கடவுள் இப்போ வந்து என்னோட ஜாதகத்தில் கடவுளோட கிரகங்கள் நம்ம பொதுவாக குருன்னு சொல்லுவாங்க. குரு அப்படிங்கிற பகவான் நல்லா இருந்தார், அந்த ஒரு பிளானட் வந்து நம்மளுக்கு நல்ல ஃப்ரீக்குவன்சியில் பிறக்கும்போது இருந்துச்சு அப்படின்னா, நம்ம குழந்தையில இருந்தே ஒரு கொள்கைகளோடு ஒரு நீ சொல்கிற மாதிரி வந்து கடவுள் நாட்டத்தோடு நம்ம வளருவோம், ரைட்டுங்களா? இதுவே குரு வக்ரம் பெற்றிருக்குன்னு வைங்களே, அது வந்து நம்மளோட ஆஸ்ட்ராலஜிக்கல் டேர்ம்ஸை சொல்லுவாங்க, ரெட்ரோகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து என்னென்னா அந்த இயல்புக்கு மாறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிரகங்கள் செய்யும். அப்போ குரு பகவான் அப்படின்னா எல்லா பக்கமும் போய் இந்த ப்ரேயர்ஸ், இந்த தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வக்ரம் பெற்று இருந்தால், ரைட்டுங்களா, அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடவுள் நம்பிக்கையை குறைக்க செய்யும். அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்கிறதுக்கான அவரோட ஜாதக அமைப்பில் இப்போ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்னென்னா நிறையா பேர் இதையும் அரசியலையும் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாங்க. ஆன்மீகத்தையும் அரசியல் கன்ஃபியூஸ் பண்ணவே வேண்டாம். நம்மளோட தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திராவிடம் என்ன சொல்லுது, நாங்கள் வந்து தீக்கா கட்சி, எங்களுக்கு வந்து கடவுள் அப்படிங்கிறது கிடையாதுன்னா அவங்க உருவு கொடுக்காதீங்க, அதுக்குன்னு சொல்லிட்டு உங்களோட நம்பிக்கையை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணுறவங்க மாதிரி விஷயம் சொல்ல கிடையாது. ஓகே. அண்ட் இன்னொன்று, அதே மாதிரி விஜய் அவர்களும் சாய்பாபா கோவில் கட்டியிருந்தார். அண்ட் அவருடைய மாநாட்டிலையுமே அந்த கால்கோள் விழாவில் தொடங்கி மாநாடு முடிகிற வரைக்குமே இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் அப்படின்ட்டு இந்த 3 மதத்தை சார்ந்தவர்களை மனது புண்படாதபடி அந்த புனித நீர் ஊற்றினதாக இருக்கட்டும், இல்லை பைபிள், குரான், பகவத்கீதா வாங்கிக்கிட்டதாக இருக்கட்டும், இது எல்லாமே விஜய் அவர்களுக்கான ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியை குறிக்குதா? எப்படி புரிஞ்சுக்கலாம்? கட்டாயமாங்க. விஜய் அவருக்கான அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி தான். அதுவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்க வந்து மாநாடு அனுப்புகிற டேட்டு, அவர் வந்து சக்ஸஸாக அவருக்கு வந்து வரக்கூடிய படங்கள் ஆகட்டும், முன்னேற்றங்கள், இது எல்லாமே நான் எண்களின் அடிப்படையில் மட்டும் அவருக்கு நான் வந்து எடுத்து சொன்னேன், இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரியான ஒரு கோஆர்டினேஷன்ஸ் இதுக்கும் அதுக்கும் அந்த கனெக்டிவிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் வந்து ஜாதக அமைப்பில் அவரோட ஜாதகத்தின் நம்ம முழுக்க நேரம் எனக்கு வந்து ஒரு டைமோ இதுவோ நிறைய இப்போ கூகுளில் போட்டு விக்கிபீடியாலாம் போடுறாங்க. பட் அது வந்து ஆக்சுவலான டைம் கிடையாது, அவருக்கு அந்த நேரங்கள் கிடையாது. ஸோ அவர் வந்து விஜய் சார் வந்துட்டு ஒரு கிறிஸ்துவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு. ஆமாம், நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு. ஏன்னா பாரதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு
ஹிந்துயிசம் நிறையா விஷயத்த வந்து சொல்லுதே தவிர, நிறைய விஷயத்த சொல்லி குடுத்துருக்கு அப்படிங்கும்போது, பாரதம் அப்படின்னாலே வந்து ஹிந்துயிசத்துக்கு மட்டும் அப்படிங்கிற மாரி நெறைய பேர் அப்படியும் பார்த்துடுறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துடுறாங்க. ஸோ தமிழ்நாட்ல பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இந்த 3 மதங்கள் ஏன்னா ஆஸ்ட்ராலஜியுமே நாட் ரிலீஜியஸ்ங்க. இப்ப அவரு கிறிஸ்டியனா இருக்கனால ஒரு ஜாதகத்த நம்மளால படிக்க முடியாதுன்னுலாம் கிடையாது. ஒரு முஸ்லீமா இருக்கனால படிக்க முடியாதுன்னுலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் உங்களுக்கு எல்லாரும் பூமியில தான் பிறக்குறாங்க. எல்லாத்துக்கும் பிறந்த நாள் நேரம் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப ஜோதிடம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் சமமான ஒரு விஷயம் தான். அவங்களுக்கான அந்த நம்பிக்கைகள் ரைட்டுங்களா? நம்ம இந்த இந்தியா பொறுத்தவரைக்கும் வந்து 3 ரிலிஜன் அப்படிங்கிறது நெறைய பேசப்படுறனால, இப்ப நம்ம எல்லாமே வந்து திராவிடியன் தனியா பார்க்காம, டோட்டலா எல்லாம் காமனா பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து அவரோட அரசியல் ஸ்ட்ராட்டஜில ஒரு நல்ல விஷயமா எடுத்து பண்ணியிருக்காரு. ஓகே, ஓகே, ஓகே. அப்ப அந்த கோவில் கட்டினது இது எல்லாமே வந்து அவருக்கு பாசிட்டிவா தான் இருக்குமா? பாசிட்டிவான விஷயங்கள் தான். பாசிட்டிவான விஷயம். குருவாஞ்சேரியில ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில பாட்டி இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பைக் அப்ஸ் குருவாஞ்சேரியில லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே.